என்ன பண்றா? தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கிறா. என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்கிறேன், எதுவும் சொல்லாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காரியல. ஏன் சார் பேச மாட்டியலோ? நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன். பெரிய ஆள் ஆயிட்டிய, எங்கள்கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசுவீங்க நீங்க. என்ன முதல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டேன். ஒன்னே யார் முதல் மாதிரி நினைச்சா நீ ஆமா மாதிரி இருக்கிறா. இங்க பாரு, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காப்ல, என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டேன். மண்டை சூடா முடிச்சுட்டா வேற மாதிரி ஆகி போயிடும். எல்லாத்தையும் பேசுறாப்ல தமிழ்ல தான் பேச முடியும். அப்ப உன்னிட்ட பேசுறதுக்காக நான் ஹிந்தியில பேசுறது. என்ன வந்து எல்லாம் ரொம்ப கலாய்க்கிறீங்களா? என் நெத்தில என்ன கேன பேண்டா எழுதி இருக்குது. எங்க அந்த கையை கொஞ்சம் எடு பாப்போம். உன் நெத்தில அப்படி ஒன்று கேன பேண்ட் எல்லாம் எழுதி இல்லையே, சுட்டதான் விழுந்திருக்கு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சேர்த்து, நானே கடுப்புல இருக்கிறேன் போயிரு. என்ன சேர்த்து அப்பாஸ் 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கிறீங்களா? இப்படி ஒரு நட்பை நான் பார்த்ததே இல்லப்பா ஊருக்குள்ள. அதான் பார்த்துட்டு இல்லை. இப்போ என்ன வேணும் உனக்கு? கையில நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கிறீங்களா? அதுவும் இல்லப்பா, புதுப்பள்ளியில வந்து கந்திரி வருதுல்ல. அட ஆமா, கந்திரி வருது. நான் வேண்டாக்கா அந்த கந்திரிக்கு சீஃப் கெஸ்டா வரவா? சீஃப் கெஸ்டா வரையா? அதுக்கெல்லாம் நாங்கள் வேற ஆளா பார்த்துக்கிறோம். ஆடி பிறந்துருச்சுல. அது சரி, ஆடி பிறந்துருச்சா? எந்த ஆஸ்பத்திரியில்? சுயப்பிரசவமா இல்லை ஆப்ரேஷனா? தாயும் பிள்ளை நல்லா இருக்காங்களா? இப்போ என்ன வந்து இதுலேருந்து கலாய்க்கிறியா? ஆடி மாதம் பிறந்துருச்சுன்னு சொன்னேன்டா. அதே என்ன வந்து எந்த சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஒரு தொட்டியை கட்டி படுக்க போடுகழுவ. அப்போ கேப்ப பாலுக்கு கொடுக்கழுவ. சரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லாம சொல்லிவிட்டாமா. பழைய கந்திரி வருதுல்ல, கொடியாத்தி நாசாலாம் கொடுப்போம். அதான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? நாசாலாம் கொடுப்பீங்களா? நாசா என்ன கொடுக்க போறீங்களா? அப்படி கொடுக்குற டேட்டில் சொல்லுங்களப்பா, அண்ணன் வந்து வாங்கிக்கிறேன். நாசாவே நீ கொடுக்குற காசை வச்சு தான் முடிவு பண்ணனே. அதுதான் டொனேஷன் கேட்டு வந்துருக்கா. எவ்வளோ எழுதிக்கிறா உன் பேரில்? நீ எவ்வளோ வேணாலும் எழுதிக்க. ஆனால் என்கிட்ட 5 காசு இல்லையா? உன்கிட்ட காசு இருக்காது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது பொருளா கொடு. அது சரி, ஏதாவது வாங்கிட்டு போய் அவன்ட்டு முடிவு பண்ணிட்டா. காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பொருளா வேணுங்கிறா. என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பொருள் ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னோட ஒரு சொத்த பல்லு இருக்குது, உடஞ்சி போய் அது சாப்பிட முடிய மாட்டேங்குது. பல்லு வலிச்சுக்கிட்டே இருக்குது. வேணா அதை கழட்டி தரவை எடுத்துட்டு போறியா? என்னடா எப்படி பேசலாம்? இதுக்கு தான் உண்டா நான் பேச சொன்னேன், இந்த நாய்கிட்ட கேட்காத அப்படின்ட்டு. நீ இன்னும் சொன்னா நான் போய் கேட்டாக்க சேர்த்து தருவான் புகழ்வான் அப்படின்ட்டு. இந்த சொன்னால அவன்கிட்ட இருக்க சொத்த பல்ல கழட்டி தரேங்கிறான். கொண்டு போறியா அப்படின்ட்டு. போ வாங்கிட்டு வா சொத்த பல்ல. மாப்பிள பேச சொன்னா, இந்த நாய்ட்ட போய் கேட்காதடா, அவன் கேட்டப்படி தான் பேசுவான் அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி கிடையாது, வேணா தெரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்ட பார்த்தியா? என் புத்தியை வந்து பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும்டா. அது சரி, பிஞ்சு செருப்பால் அடிவாங்கன்னு வந்தியா? இன்னைக்கு நான் சூழ போட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியா? நான் வீட்டில் போய் எடுத்துட்டு வரேன். பிஞ்சு செருப்பு கிடக்குது. அடிங்க என்ன ரொம்ப ஓர பேசிட்டு இருக்கிறா? வாமாப்பிள்ள போவோம் நம்ம. ஏன்டா நீ திருந்தே மாட்டியாடா? எப்பவுமே இப்படி தான் இருப்பியா நீ? அவனு என்ன கேட்டு வந்தானுவ? பழையத்தில் வந்து கத்திரி வருது, ஏதாவது டொனேஷன் தானே கேட்டு வந்தானுவ. நீ படுக்க கலாய்ச்சி அனுப்பி விடுறானுல. நம்மளே ஒரு கிளாஸ் டீ வாங்கி குடிக்கிறது வக்கீலாம நிற்கிறான். எவனா வாங்கி தருவானான்ட்டு நம்மள்ட்ட வந்து டொனேஷன் கேட்டு வரானுவ.